السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أشد الناس بلاء الأنبياء ثم الأمثال فالأمثال، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவர் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை செய்கின்ற சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் சீக்கிரமாக வர வேண்டும். மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அதற்குண்டான நன்மைகளை பெறுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நடந்து இருக்கின்றன. இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்ததை நியாமத்துகள், எத்தனையோ நியாமத்துகள் இருக்கின்றன. அந்த நியாமத்துகளுக்கு எல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். அது என்ன விஷயம் என்று சொன்னால் சோதனை களம். அதாவது சோதனை வரும்போது நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை நினைக்கின்றோம். அதே ஒரு விஷயத்தை நம்மவர்களுக்கு சாதகமாக, நம்மவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய நியாமத்துகளில் காசோ பணமோ பதவியோ பட்டமோ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மிடத்தில் வந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சோதனைகள் வருவதற்குண்டான காரணம் என்ன? நம்மிடத்தில் சோதனைகள் அதிகமாக வருகின்றது. அந்த சோதனை வரும்போது நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை நினைக்கின்றோம். அதே ஒரு சோதனை இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் கூற முடியும். அதே ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் அவன் எப்படியெல்லாம் வசைப்பாட வேண்டுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு, நம்மவர்களுக்கு அல்ல. ஒரு மனிதன் நம்மளுக்கு ஹெல்ப் செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நாம் என்ன செய்வோம்? நன்றியை செலுத்துவோம். அதே ஒரு மனிதன் நம்மவர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை, அதாவது உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த நேரத்திலே திட்டி விடுகின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு நியாமத்துகளை, எத்தனையோ நியாமத்துகளை கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோமா, சுக்ரியா செய்கின்றோமா? இல்லை. ஆனால் மக்களிடத்தில், மக்கள் மன்றத்தில், மக்களுடைய முன்னாடியில் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த 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 பொருளை, இந்த விஷயத்தை, இந்த காசை நான் சம்பாதித்தேன். என்ன விஷயம் வருகிறது அவனுடைய வாயில்? அல்லாஹ் கொடுத்ததை விட்டு, அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துகளை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் அவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டு இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? மக்களுடைய மத்தியில் அவன் சொல்லி காட்டுகின்ற செய்தி என்ன என்று சொன்னால், நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிட்டால் அவன் என்ன செய்கின்றான்? மக்களுடைய முன்னாடியில், மக்களுடைய மன்றத்தில், மக்கள் முன்னாடியில் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விற்கு கண்ணு இல்லை. அவன் வசைப்பாடக்கூடிய, அல்லாஹ்வை திட்டக்கூடிய விஷயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவன் கண்ணுக்கு தெரியாத அளவிற்காக அவன் திட்டி தீர்க்கின்றான். அல்லாஹ் ஒரு சோதனை தந்துவிட்டான் என்று சொன்னால் அந்த சோதனைக்கு பகரமாக அந்த அல்லாஹ்வை என்ன செய்கின்றான்? திட்டு தீர்த்துகின்றான். எப்படிப்பட்ட திட்டி என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு கண்ணு இல்லையா? அதிலும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்கள் மிகவும் அதிகமாக திட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சோதனைக்கு பகரமாக அந்த பெண்மணியாக இருக்கட்டும், அந்த ஆண்மகனாக இருக்கட்டும், அவன் திட்டக்கூடிய திட்டு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு கண்ணு இல்லையா? இப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட சோதனை கொடுத்து விட்டானே என்றெல்லாம் வசைப்பாடக்கூடிய, அல்லாஹ்வை திட்டக்கூடிய நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்து வந்துவிட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றானா என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில்லை. ஆனால் அந்த நியாமத்துக்கு உண்டான மக்களிடத்தில் அவன் பெருமை பாட்டி பேசக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லும் போது சொல்லி காட்டுவான், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். அல்லாஹ் அவனுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றானே தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாம் ஒரு சோதனை களமாக தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னால், அவனுக்கு பசியிலிருந்து சோதிப்போம். அது மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம். இன்னும் அவனுக்கு அவனுடைய நியாமத்துகள் எத்தனையெல்லாம் நியாமத்தில் இருக்கின்றதோ அத்தனை நியாமத்துகளை அவனுக்கு கொடுத்து நாம் சோதிப்போம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளை கொடுத்து சோதிப்போம். பிள்ளைகளை கொடுத்து நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இது எல்லாம் சொல்லிவிட்டு நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் கூறுவீராக, இதையெல்லாம் நன்மாராயத்திற்காகத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்துன்யா இம்திஹானுன் வபித்திலாவுன். இந்த உலகம் என்பதே ஒரு இம்திஹான் போன்றது. இந்த உலகம் தேர்வைக்கான உலகம். இந்த தேர்வைக்கான உலகத்தில் உங்களை சோதிக்கப்படும், அதிகமாக சோதனை வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஆனால் மக்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? எனக்கு எந்த சோதனையும் வரக்கூடாது, எந்த சோதனையும் வரக்கூடாது. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்போதும் ஒரு பணக்காரனாகவே இருக்க வேண்டும், எப்போதும் நிம்மதியாகவே இருக்க வேண்டும், எப்போதும் ஆடம்பரத்திலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த மனிதன் எண்ணுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை இல்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதற்கொண்டு நம்மவர்களை வரைக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான், கொடுப்பானும் தவிர. சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது. ஒரு மனிதன் பணக்காசு அதிகமாக வைத்திருக்கின்றான், அவன் நிம்மதியாக இருக்கின்றானா என்று அவனிடத்தில் கேட்டால்தான் அவன் சொல்லக்கூடிய பதில் தெரியும். அதே ஒரு மனிதன் வசதி வாய்ப்பு இருக்கின்றான், அவனிடத்தில் போய் கேட்டால் நீ நிம்மதியாக இருக்கின்றாயா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூறுவான். ஏன், என்ன காரணம்? எவ்வளோ பணம் காசு எது வந்தாலும் சரி, அவனுக்கு நிம்மதி என்ற ஒரு மன அமைதி அல்லாஹ் தான் தருகின்றான். அப்ப சோதனைக்கு பிறகுதான் சாதனையும் வரும், வெற்றியும் வரும். சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் பிறந்தார்களே, அந்த தினத்திலிருந்து அந்த முதல் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை சோதனை அதிகமாக அவர்கள் பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை, முதல் சோதனை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது அவர்களுக்கு தந்தை இல்லை. இதுவும் ஒரு சோதனை தானே. ஒரு தகப்பன் இருக்கின்றான், ஒரு மகன் இருக்கின்றான் என்று சொன்னால், அந்த மகன் பிறக்கும் போது அவனுக்கு தந்தை இல்லை என்று சொன்னால் அவனை மக்கள் எதை பேசுவார்கள்? மக்கள் அந்த பிள்ளையை எப்படி பேசுவார்கள்? ரொம்ப கேவலமாக பேச மாட்டார்களா? அதே போன்று அங்குள்ள ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காஃபிர் மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர் எத்தீமானவர், இவர் தகப்பன் இல்லாத பிறந்தவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைப்பாடினார்களே என்று சொன்னால், அவர்களுக்கு வராத சோதனை நம்மவர்களுக்கு வந்து விட்டதா? அது மட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு 6 மாதங்கள் தான் ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதத்திலே தன்னுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து வளர்த்த அந்த தாய் 6 மாதத்திலே இறந்து விடுகிறார்கள். இதுவும் பெரிய சோதனை தானே. இப்படிப்பட்ட சோதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை அவர்களுக்கு எத்தனையோ சோதனைகளை சோதனை வந்தது. அந்த சோதனை எல்லாம் முறியடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் புகழப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வந்த சோதனை அத்தனையும் அவர்கள் தாண்டி முறியடித்தார்கள். ஆனால் நம்மவர்களுக்கு சிறிய சோதனை வந்துவிட்டால் நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை திட்டுகின்றோம். என்னுடைய தகப்பன் தான் கிடைத்தானா அல்லாஹ்வுக்கு? என்னுடைய மாமனார் தான் கிடைத்தாரா? என்னுடைய கணவர் தான் கிடைத்தாரா? என்னுடைய பிள்ளை தான் கிடைச்சிச்சா என்றெல்லாம் தன்னுடைய தாயும் சரி தகப்பனும் சரி அல்லாஹ்வை திட்டக்கூடிய இந்த மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை எப்படிப்பட்ட சோதனை! அது மட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் முஃமினாக
படைக்கப்பட்டவன் அனைவரும் சோதிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் முதலாக சோதிக்கப்பட்டவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே யாருக்கு முதல் சோதனை வந்தது, முதல் சோதிக்கப்பட்டவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, முதலில் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் எத்தனை சோதனைகள் அவர்கள் பார்த்தவர்கள். நபிமார்கள் இந்த உலகத்தில் முதலாக சோதிக்கப்பட்டவர், அதாவது அவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சும்மல் அம்சால் ஃபல் அம்சால். நபிமார்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் சோதனைப்பட்டவர்கள், சஹாபாக்களுக்கும் சோதனை வந்தது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் சோதனை வந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு நெருக்கமானவர்கள் யார்? நபிமார்களுக்கு சோதனை வந்தது, அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு சோதனை வந்தது, அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சும்மல் அம்சால ஃபல் அம்சால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அடுத்தவர் யார் என்று சொன்னால் நம்மவர்களை பார்த்துதான் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிமார்களுக்கு வரிசைப்படியாக சொல்லி காட்டுகின்றார்கள். நபிமார்களுக்கு சோதனை வந்தது, சஹாபாக்களுக்கு சோதனை வந்தது. அடுத்து வரக்கூடிய யார் என்று சொன்னால் இந்த முஃமின்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் வருவார்கள், அவர்களுக்கும் சோதனை வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடத்திற்கு முன்பாகவே சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், சோதனை வந்தால் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு நாம் புகழப்பட வேண்டும். ஆனால் நம்மில் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்வை நாம் திட்டு தீர்க்கின்றோம். ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் உடனடியாக நாம் என்ன முதல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்விற்கு கண் இல்லை, அதனால் தான் என்னுடைய வீட்டில் கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றான் என்றெல்லாம் நாம் புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர, அல்லாஹ்வுடைய சோதனை வந்தது என்று சொன்னால் அந்த சோதனைக்கு பகரமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சோதனையினால் எப்படி சோதனை வந்தது என்றெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் சோதனை வரும், இந்த சோதனையை தாங்கிக் கொள்ளப்படவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். இந்த உலகத்தில் மக்கள் எல்லோருக்கும் சோதனை வரும், அந்த சோதனையை தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை மக்களுடைய முன்னாடியில் அல்லாஹ் பெரிய இடத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய சோதனை, சிறிய கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே நாம் அல்லாஹ்வை திட்டுகின்றோமா அல்லவா? சஹாபாக்களுடைய காலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு எத்தனையோ சோதனை வந்தது. அந்த சோதனை எல்லாம் முறியடித்து அவர்களை சாதனை படைத்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சஹாபாக்கள் என்று பெயர் வந்தது, அதனால்தான் அம்பியா என்று பெயர் வந்தது, அதனால்தான் நபிமார்கள் என்று பெயர் வந்தது. ஏன் அந்த பெயர் வந்தது என்று சொன்னால், எல்லாத்துக்கும் சோதனை வந்தது, அந்த சோதனை அனைத்திற்கும் முறியடித்து அவர்களை சாதனை படைத்தார்கள்.
ஆகையினால் தான் அவர்களுக்கு நபிமார்கள் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றாள். ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றாள். அதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி கடந்து விட்டார்கள். அப்போது அந்த பெண்மணி, இந்த உலகத்தில் நாம் சொல்லுவோம் இல்லை, இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு நம்ம ஏதாவது கஷ்டம் இருக்கும்போது நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, நீ கொஞ்சம் பொறுமையாரு, எதுவும் கவலைப்படாத அப்படின்னு நாம் சொல்லுவோம் அல்லவா. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து விட்டார்கள். அப்ப அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆமாம் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், நாம் சொல்லுவோமா அல்லவா. நாம் இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து நாம் சொன்னோம்னு சொன்னால் அந்த மனிதன் அந்த மக்கள் என்ன சொல்லுவார்கள், ஆமாம் இவர்களுக்கு கஷ்டம் வந்தால் தான் தெரியும், எங்களுக்கு கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம்னு சொன்னால் எண்ணில் அடங்காத கஷ்டம், இந்த கஷ்டத்தில் இவர் வேற இந்த மாரி சொல்லிட்டு போகிறார் என்றெல்லாம் நாம் கூறுவோமா அல்லவா. அதே போன்று அந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் அந்த பெண்மணி அந்த சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஆமாம் இவர்களுக்கு அந்த கஷ்டம் வந்தால் தானே தெரியும், இவர் இந்த மாரி சொல்லிட்டு போகிறாரு, எங்களுடைய கஷ்டம் என்ன என்று தெரியுமா, எங்களுடைய வீட்டில் எங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டால், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், என்னுடைய கஷ்டம் இவர்களுக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் அந்த பெண்மணி சொல்லி புலம்புகிறார். இதை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணியை பார்த்து, இப்போது உங்களை பார்த்து பொறுமையாயிரு என்று சொன்னார்கள். யார் தெரியுமா, யார் தெரியுமா, அவர்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து வழிகாட்டி எல்லா விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று சொல்லும்போது அந்த பெண்மணி பதறி அடித்து ஓடுகிறார். பின்னாடி ஓடி போய் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் அந்த பெண்மணி புலம்பக்கூடிய விஷயத்தை நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மவர்களுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால், கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம் பொறுமையை கையாள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்று தான் இந்த வரலாறு காண்பிக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஸ்பிஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு நல்லதை விஷயத்தை நாடுகிறான் என்று சொன்னால் அந்த நல்லதுக்கு பிறகு அவருக்கு கஷ்டம் வரும், சோதனை வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கஷ்டத்துக்கு பிறகு, இந்த சோதனைக்கு பிறகு, இந்த சோதனை வருவதற்குண்டான காரணத்தையும் சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சோதனை வருவதற்குண்டான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை வைத்து உங்களுக்கு சோதனை வருகிறது, உங்களுக்கு கஷ்டம் வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். ஒன்று, அவன் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து அவனுக்கு சோதனை வருகின்றது. இரண்டாவது, இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால், அடுத்தவர்களை கெடுப்பதற்குண்டான அதற்குண்டான பாவத்தை வைத்து அவர்களுக்கு சோதனை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் யோசிக்காமல் எதையும் சொல்ல மாட்டார்கள். இந்த இரண்டு விஷயம் நம்மவர்களுக்கு காரணம் என்ன? சோதனை வருவதற்குண்டான காரணத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய பாவங்கள்,
அவன் செய்யக்கூடிய பாவங்களை வைத்து அவனுக்கு சோதனை வருகின்றது. இன்னொன்று, அடுத்தவனை கெடுக்கிறவன், அடுத்தவனை மோசடி செய்வவன், அந்த இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்தான் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவனுக்கு சோதனை அதிகமாக வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சோதனை நேரத்தில் ஒரு 5 விஷயத்தை நீங்கள் கையாள வேண்டும். ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் ஒரு 5 விஷயத்தை அவன் கையாள வேண்டும். அந்த 5 விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், சோதனை வரும்போது அவன் என்ன செய்வான், அவன் என்ன செய்ய வேண்டும், அதை பொறுமையாக பொறுத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக அதை பொருந்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையை பின்பற்றி அவன் பொறுமையாக அல்லாஹ்விடத்தில் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லி காட்டினார்கள், அவனுடைய நெருக்கடி வரும்போது, அவனுக்கு சோதனை வரும்போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடிய மனிதனாக மாற வேண்டும். மூன்றாவது, அவனுக்கு சோதனை வரும்போது அவன் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தௌபாவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நான்காவது சொன்னார்கள், இதையெல்லாம் நீங்கள் படித்துவிட்டு என்னுடைய படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது பெறாதவன், இந்த விஷயத்தை, இந்த படிப்பினையை பெறாதவன் அவன் துர்பாக்கியசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது விஷயத்தை சொன்னார்கள். 5வது விஷயத்தை சொன்னார்கள், நல்ல காரியங்களை, இப்படிப்பட்ட சோதனை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சோதனையை தள்ளிவிட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் அந்த சோதனை அதை விரட்டக்கூடிய விஷயங்களாக ஆக்கி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ, அல்லாஹு தாலா எந்த வழிமுறையை சோதனை வரையும் போது என்னை நினையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னானோ அதே போன்று நாம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.